நலம் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. மக்களுக்கு 46 பிரச்சினைகள் இருப்பதை கண்டுபிடித்த ஒரே முதலமைச்சர் ஸ்டாலின் என இபிஎஸ் குற்றச்சாட்டு. திட்டங்களுக்கு பெயர் சூட்டுவதில் வல்லவர் ஸ்டாலின் என்றும் விமர்சனம். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் அமைச்சர் துரைமுருகனுக்கு பிடிவாரண்டை 15ஆம் தேதி அமல்படுத்த ஆணை. வழக்கு விசாரணைக்காக ஆஜரானதால் துரைமுருகன் மனைவி மீதான பிடிவாரண்டை ரத்து செய்து சென்னை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. டாஸ்மாக் கடைகளில் காலி மதுள் பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டத்தை தமிழகம் முழுவதும் அமல்படுத்த வேண்டும். நவம்பர் 30ஆம் தேதிக்குள் திட்டத்தை அமல்படுத்துமாறு தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கெடு. காவல்துறையினரின் விதிகளை முறையாக கடைபிடிப்பதில்லை என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு அதிருப்தி. 2017இல் பதியப்பட்ட வழக்கில் இறுதி அறிக்கையை தாக்கல் செய்ய 8 ஆண்டு காலதாமதம் ஏன் என்றும் கேள்வி. அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டதை எதிர்த்த வழக்கு நிராகரிப்பு. உரிமைகள் நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து இபிஎஸ் மேல்முறையீட்டு மனு மீது உத்தரவு. மூளையை தின்னும் அமீபா பாதிப்பு தமிழ்நாட்டில் இதுவரை தென்படவில்லை. எந்த புகாரும் வரவில்லை என அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம். மகளிர் உரிமை தொகைக்கு கணக்கெடுக்கும் முதலமைச்சர் ஜாதி வாரிய கணக்கெடுப்பு எடுக்க பயப்படுகிறார். பாமக தலைவர் அன்புமணி விமர்சனம். தாவேகா தலைவர் விஜய் வரும் 13ஆம் தேதி முதல் சுற்றுப்பயணம் தொடங்க உள்ளதாக தகவல். திருச்சியில் துவங்கி நாள் ஒன்றுக்கு 2 மாவட்டங்கள் வீதம் 10 வாரம் மக்களை சந்திக்க விஜய் திட்டம். வெளிநாடுகளில் தெருநாய் பிரச்சினை எவ்வாறு கையாளப்படுகிறது என்பதை அறிந்து நம் நாட்டில் பின்பற்றலாம். ராட்வீலர் போன்ற ஆக்ரோஷமான நாய்களை தடை செய்ய கோரிய வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் யோசனை. சென்னையில் வளர்க்கப்படும் நாய்களுக்கு மாநகராட்சி சார்பில் மைக்ரோசிப் பொருத்துவது கட்டாயம். உரிமம் பெறாத நாய்களுக்கு 3000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என சென்னை மாநகராட்சி எச்சரிக்கை. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சொத்துக்கள் ஆக்கிரமிப்பு தொடர்பான இணை ஆணையரின் அறிக்கை திருப்தி அளிக்கவில்லை. மனுதாரர் சொன்னால்தான் கோவில் சொத்துக்கள் குறித்து அதன் நிர்வாகத்திற்கு தெரியுமா என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கேள்வி. விராட் கோலியை அவதூறாக பேசியதால் நண்பனையே அடித்துக் கொன்றவருக்கு ஆயுள் தண்டனை. அரியலூர் மாவட்ட முதன்மை நீதிமன்ற நீதிபதி மலர் உத்தரவு. திருச்சி மத்திய பேருந்து நிலையத்தில் இருந்து பஞ்சப்பூர் சென்ற தனியார் பேருந்தில் ஓட்டுநர் பயணி மோதல். கூடுதல் கட்டணம் வசூலிப்பதாக கூறிய பயணிக்கும் நடத்துனருக்கும் இடையே வாக்குவாதம், வீடியோ வைரல். சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்கள் கைது. தூய்மை பணிகளை தனியாரிடம் ஒப்படைக்கும் முடிவுக்கு எதிராக போராடியவர்களை குண்டுக்கட்டாக கைது செய்தது காவல்துறை. சென்னையில் ஆர்கியன் கெமிக்கல்ஸ் நிறுவனம் தொடர்பான 25 இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை. சம்பந்தப்பட்ட நிறுவனம் ஆண்டுக்கு 4000 கோடி ரூபாய் அளவுக்கு வருமானம் ஈட்டுவதாக தகவல்.
தேனி மாவட்டம் கம்பத்தில் சாலையை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட 20 வீடுகளை இடிக்க எதிர்ப்பு. நீதிமன்ற உத்தரவுடன் வந்த அதிகாரிகளை தடுத்து நிறுத்தி பொதுமக்கள் வாக்குவாதம். ஆன்லைன் பட்டாசு விற்பது விதிமீறல் செயல் என்பதால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தமிழக அரசு விளக்கம். கோவை மேட்டுப்பாளையத்தில் சாலையோரம் நின்ற இருசக்கர வாகனம் தீப்பிடித்ததால் பரபரப்பு. தீயில் பைக் எரிந்து சேதமான காட்சிகள் கடையில் இருந்த சிசிடிவியில் பதிவானது. கடலூர் மாவட்டம் கேஎன்பேட்டை அருகே தண்ணீர் பக்கெட்டில் தலைக்குப்புற விழுந்த 1.5 வயது பெண் குழந்தை பரிதாபமாக உயிரிழப்பு. சம்பவம் தொடர்பாக திருப்பாதிரி புலியூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை. ஆற்காடு உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் முதியவர் தாக்கிக் கொண்ட சம்பவம். முதியவரை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய கோரி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் போராட்டம். புதுக்கோட்டையில் தனியார் பள்ளி வாகனத்தில் இருந்து தவறி விழுந்த 4 வயது சிறுவன். பள்ளி நிர்வாகத்தின் அலட்சியமே விபத்திற்கு காரணம் என பெற்றோர் குற்றச்சாட்டு. உயர்கல்விக்கான மாநில கல்விக் கொள்கை பரிசீலனையில் உள்ளது, விரைவில் வெளியாகும். உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் பேட்டி. மத்திய கல்வி அமைச்சகத்தின் தேசிய தரவரிசை பட்டியலில் 7வது ஆண்டாக சென்னை ஐஐடி முதலிடம். மாநில பொது பல்கலைக்கழகங்களில் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு 2வது இடம். புதுச்சேரியில் அரசு போக்குவரத்து துறை பெயரில் போலி லிங்கை பகிர்ந்து கோடிக்கணக்கில் மோசடி. வாட்ஸ்அப்பில் வரும் மொபைல் செயலிகளை பதிவிறக்கம் செய்ய வேண்டாம் என சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை. சென்னை அம்பத்தூரில் தனியார் கல்லூரியில் ஓணம் பண்டிகை கொண்டாட்டம். கேரள உடையணிந்து நடனமாடிய ஜப்பானிய மாணவிகள் உற்சாகம். கேரளாவில் மேலும் ஒருவருக்கு அமீபா மூளைக்காய்ச்சல் நோய் பாதிப்பு. மலப்புரத்தை சேர்ந்த 10 வயது சிறுவனுக்கு உறுதி செய்யப்பட்டது. தமிழ்நாட்டில் வருகிற 8, 9 ஆகிய தேதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் வாங்குடன் பிரதமர் மோடி டெல்லியில் பேச்சுவார்த்தை. இருதரப்பு நலன், முக்கிய ஒப்பந்தங்கள் தொடர்பாக ஆலோசனை. ஜனவரி 9ஆம் தேதிக்கு முன்பு ஆவணங்கள் இன்றி இந்தியாவிற்கு வந்து அரசிடம் அகதிகளாக பதிவு செய்த இலங்கை தமிழர்கள் சட்டப்பூர்வமாக தங்க மத்திய அரசு அனுமதி. குடிவரவு மற்றும் வெளிநாட்டினர் சட்டத்தின் கீழ் தண்டனை விதிகளில் இருந்தும் இலங்கை தமிழர்களுக்கு விலக்கு அளித்தது உள்துறை அமைச்சகம். உக்ரைன் போரால் ஏற்பட்டுள்ள தேசிய அவசர நிலையை சமாளிக்கவே இந்தியாவிற்கு எதிராக வரிகளை விதித்தோம். அமெரிக்க உச்சநீதிமன்றத்தில் ட்ரம்ப் நிர்வாகம் மேல்முறையீடு. ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் பலியானோரின் எண்ணிக்கை 2200 அதிகரிப்பு.
பல கிராமங்களுக்கு மீட்பு படையினர் செல்ல முடியாததால் பலி எண்ணிக்கை மேலும் உயரும் என அச்சம். சட்டவிரோத ஆன்லைன் சூதாட்ட செயலி தொடர்பான பண மோசடி வழக்கு. முன்னாள் கிரிக்கெட் வீரரான ஷிகர் தவானுக்கு அமலாக்கத்துறை சம்மன். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.